தேவயானி வந்துச்சுன்னா கெஸ்ட்டுங்க எல்லாம் வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு யாரோ 1-2 பேர் கூப்பிட்டு இருப்பாங்கல்ல, வியாபாரம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போவோம். நாங்க அப்படியே கார் அந்த அம்மா எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில வந்து அப்படியே போகும்போது அங்க மடக்கிட்டாங்க. சார் உள்ள வந்துருங்க, பூஜை இந்த 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சிரும் திடீர்னு. ஆமா, அம்மா வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் அப்படின்னு எது அங்க பிளாட் போட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் வந்து 10 நிமிஷம் இருக்குதுல்ல, இப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அப்படியே போய் அப்படியே கார் எடுத்துட்டு அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு நாங்க ரொம்ப லேட் பண்ணிட்டு இந்த பக்கம் வரவே இல்லை. எஸ்கேப்டு ஃப்ரம் பூஜா. சரியா? 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் தேவயானி ஓட்டி கத்துக்கிட்டாங்க. அப்பதான் கார் கத்துக்கிட்டாங்க. அப்பதான் கார் அங்க ஓட்டி கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டு அது வந்து ஜனவரி 14 அன்னைக்கு. அப்ப எந்த ஜனவரி 14 இருக்கும்? 16 ஜனவரி 14 அன்னைக்கு 2016 ஜனவரி 14 அன்னைக்கு இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வெளியில போனோம். அங்க வந்து அந்த பிளாட்டை வந்து சைட் அந்த தோட்டம் அங்க ஒண்ணு தெரியுது பாருங்க. கடைசியில அந்த இடம் விற்பனையே ஆகல. 2 வருஷம் அப்படியே கடந்து கடைசியில தேவயானிகிட்டே வந்து அம்மா இந்த இடத்த வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கெஞ்சி கடைசியில வாங்கிட்டோம். உள்ளே போக வேண்டாம்னு நினைச்ச ஒரு இடத்துக்குள்ள உங்க இடமா மாத்திட்டீங்க. மொத்த இடத்தையும் வாங்கிட்டோம். ஆமா, உள்ளே போகாம வாங்கிட்டோம், பார்க்காம வாங்கிட்டோம். ஏன்னா சமமா இருக்குது பார்த்தான்ட்டு. அப்புறமா தான் தெரிஞ்சது ஃபுல்லா கல்லுகள். அவங்க வீடு கட்டத்தானே போட்டிருக்காங்க. அதையெல்லாம் பொறுக்கி கல்லை எடுத்து அந்த கல்லுகளை எல்லாம் வெளியே கொண்டுட்டு வந்து ஒரு டிராக்டர் ஓட்டணும்னா இவ்வளவு கலப்பை இறங்கணும்ல. அவ்வளவு கலப்பை இறங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கேன். அதை நான் படங்கள் எடுக்க கூட அவ்வளவு கஷ்டப்படல. அப்புறமா சரி பண்ணிட்டோம். அப்பப்போ இது கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நீங்களும் மேமும் இதை யோசிச்சு பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. இது அன்னைக்கு ஓடணுமே இந்த இடத்த விட்டு, பார்த்தா இது நம்ம இடம் அப்படின்ற மாதிரி. இது அவன் அப்படி நினைக்கல. இப்ப சுலோல சொல்லும் போது புரியுது வந்துடுச்சு. அவங்க கேட்டா அவங்க நினைச்சா நல்லாதான் இருக்கும். அதை அவங்க நினைச்சு பார்த்தா பரவாயில்ல, தப்பிச்சு ஓடணும், பங்கன் போகாம அந்த இடத்த நமக்கு சொந்தமாகிடுச்சு அப்படின்னு. சோ கார் கத்து கொடுத்ததெல்லாம் நீங்க தானே சார்? பெரும்பாலும் நிறைய வாழ்வியல் விஷயங்கள் நான் கத்து கொடுத்திருக்கேன். கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளவோ நான் கத்து கொடுத்திருக்கேன். ஆனா அவங்களுக்கு எதுவுமே நான் தான் கத்து கொடுத்தேன்னு ஞாபகம் இல்ல. பாவம், நான் தான் எல்லாமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி இருக்கட்டும். பராமரிக்கிறதுலயே மிகப்பெரிய பராமரிப்பு மனைவியை பராமரிக்கிறது. ஆனா அதை எல்லாரும் பண்றாங்களே. சரியா? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் ஒண்ணு கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க சார்? நம்மள பராமரிக்கிற மாதிரி ஒரு மனைவி எனக்கு அமைஞ்சிட்டதுனால எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த பத்தி டிப்ஸ பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அப்ப எவ்வளவு கொடுத்து வச்சவர் சார் நீங்க? அது யாருக்கு தெரியும்? அங்க படுத்துட்டு இருக்கதே எங்க அம்மா. அதை கேட்டாதான் சொல்லு நான் எவ்வளவு கொடுத்து வச்சேன். லவ் மேரேஜ் ஒத்துப்பீங்களா சார்? லவ் ஒத்துக்குவேன், மேரேஜ் ஒத்துக்க மாட்டேன். இது என்ன புதுசா ஒரு இதா இருக்கு? லவ் நமக்கு நியாயமா வர்றதுதான். கல்யாணம்னு வரும்பொழுது அதை நம்ம மிக அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கிறதுனால அத குடும்பத்தினர்கள் வந்து ஆலோசிச்சு பண்ணணும் இல்லையா? லவ் பண்ணக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன். மின்னுக்கும் மண்ணுக்கும்ல இருக்குது அந்த வசனங்கள். ஒரு டிரைவர் கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், அது ஒரு ஆக்சிடென்ட்மா, எவ்வளவுதான் நம்ம கவனமா வண்டி ஓட்டினாலும் அது நடந்தே தீரும். நம்ம எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் அது நடந்தே தீரும். டிரைவர் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் அது. சரி, இப்ப நிறைய காதல் சொன்னீங்க. நீங்க எந்த காதல், இந்த என்ன வகை, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பொண்ணுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவங்க பின்னால நின்னு இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது என்னுடைய. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க பின்னால நினைச்சு பார்த்தாதான் தெரியும். இது எல்லாமே நமக்காக ஒருத்தர் செஞ்சிருக்காரு. மும்தாஜுக்கு தெரியாது இல்ல, ஒரு தாஜ்மஹால் ஷாஜகான் கட்டியிருக்கிறாரு. அந்த மாதிரி காதல் தெரியும். சோ இதுதான் நம்ம தாஜ்மஹால். அப்போ இது மாதிரி நிறைய. ஓகே.